தேவனால் எல்லாம் கூடும். அந்த நேச்சர் அறிஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், ரெஃபரன்ஸ் உண்டாகுங்க. நீங்கள் மக்கள் ஏன் தேவனை ஆராதிக்கிறது, தேவனை துதிக்கிறது, அந்த மதிப்பு மரியாதை ஏன் இல்லைன்னா, தேவனை குறித்து தெரிந்தார்கள். தேவன் தெரியாது அவங்களுக்கு. தேவனை குறித்து தெரியறது வேற, தேவனோட பர்சனல் என்கவுண்டருக்குள்ள போறது வேற. தேவன் சர்வஞானி, சகலமும் தெரிந்தவர். அவருக்கு தெரியாத ஒரு காரியம் கிடையாது, அத்தனையும் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாரை பற்றியும் தெரியும். இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், வரப்போகிறவர்கள் அத்தனையும் தெரியும். இங்க இருக்கிற அத்தனை மனிதனுடைய எண்ணங்கள், யோசனைகள் அத்தனையும் தெரியும். அத்தனையும் தெரிந்து உங்களை நேசிப்பார். சிலருக்கெல்லாம் நம்மளை பற்றி தெரிஞ்சிடும் விளங்கிடுவாங்க. நம்மை குறித்து அத்தனையும் தெரிந்து நேசிக்கிறவர். மக்கள் தன்னுடைய ஞானத்தை பெருசா பேசுறான் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். அப்படி பேசுறான்னா அவன் தேவனை குறித்து தெரிந்திருக்கிறான். தேவனோடு அவனுக்கு நல்ல சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். தேவனை குறித்து தெரிகிறது வேற, தேவனையே தெரிகிறது வேற. தேவனையே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய அறிவுலாம் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். இவ்வளவு தேவனுக்கு முன்பாக நாம் படித்தது, நாம் மேன்மையை நினைக்கிறது அத்தனையும் குப்பன்னு தெரியும். உலக மக்கள் ஒன்று தேவனை குறித்து அறிந்திருக்காங்க, ஒன்று தேவனை அறியலை. தேவனை அறிகிறதாங்க அறிவு. அதான் உங்கள் வாழ்க்கையில் மெய்யான ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். யூடியூப்பில் ஒரு குரூப் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, தரமாக கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க என்னை குறித்து ஓரளவுக்கு அறிஞ்சு வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு என்னை பற்றி தெரியும். அவங்களை பார்க்கலும் என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னை கூட கொஞ்சம் தெரியும். நான் சொல்கிறது சர்ச்சுக்கு வர்றவங்கன்னு சொல்லலை, கூட இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தெரியும். கூட இருக்கிறவங்களுக்கு தெரியதை காட்டிலும் என் பிள்ளைகளுக்கு என்னை கொஞ்சம் கூட கொஞ்சம் தெரியும். என் பிள்ளைகள் என்னை தெரிஞ்சதை காட்டிலும் என் மனைவி கூட கொஞ்சம் தெரியும். நான் சாதாரண மனுஷன். அப்போ தேவனை குறித்து நீங்கள் இவ்வளவுதான் என்கிற நிலைக்கு வர முடியாது. தேவனை அறிவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. தேவனை அறிய அறிய, தேவனுடைய பிரம்மாண்டத்தை அறிய அறிய உங்களுடைய அறிவு எவ்வளவு கம்மின்னு தெரியும். தேவன் சர்வ ஞானி. ரெண்டாவது காரியம், தேவன் சர்வ வல்லவர். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். இதை குறித்து என்ன, அதை குறித்து என்ன, இதை குறித்து என்ன, மனுஷன் எப்படி சொல்லிட்டான், எப்படி சொல்லிட்டான், டாக்டர் சொல்லிட்டான். சொன்னது யாரு? மனுஷன் தானே சொன்னான். மனுஷனால எதையுமே மாற்ற முடியாது தெரியுமா? வெள்ளை முடிய கருப்பு முடியா மாற்ற முடியாது. 4 நாளைக்கு மாற்றலாம், 4 நாள் கட்சி ஈன்னு இடிச்சிடும். சொன்னவன் மனுஷன் தானே சொன்னா, கர்த்தர் சொல்லல. தேவன் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லைங்க. மரியாள்கிட்ட கேட்குறாங்க, தேவதன் சொல்கிறான், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குண்டு, எப்படி ஆகுன்னு கேட்குறான். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் மேட்டர் செட்டில்டு. நம்ம விசுவாசிட்டாங்க. இம்பாசிபிளான காரியம். ஒரு கல்யாணமாகாத பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குதுன்னா சாத்தியமே கிடையாது, உலக சரித்திரத்திலே கிடையாது. குழந்தை பிறக்குது, தேவனால் எல்லாம் கூடும். அது அந்த நேச்சரை அறிஞ்சிங்கன்னு வச்சிங்களேன், ரெஃபரன்ஸ் உண்டாகுங்க. நீங்கள் மக்கள் ஏன் தேவனை ஆராதிக்கிறது, தேவனை துதிக்கிறது, அந்த மதிப்பு மரியாதை ஏன் இல்லைன்னா, தேவனை குறித்து தெரிந்தார்கள். தேவன் தெரியாது அவங்களுக்கு. தேவனை குறித்து தெரிகிறது வேற, தேவனோட பர்சனல் என்கவுண்டருக்குள்ள போகிறது வேற. தேவனை சரியாக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தேவனை ரிலேட் பண்ணுறது, தேவனை ஆராதிக்கிறது, தேவனுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாமே உங்களோட டோட்டல் ஆழ்த்தத்துவத்தை மாறிடும். கர்த்தர் நல்லவருங்கிறோம். நல்லவர்னு சொல்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நல்லவர்னு தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை நன்மையினால் நிறைஞ்சு நிற்கும். கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறது இல்லை, நல்லவர்னு உங்களுக்கு தெரியுமா? என்கவுண்டர், பர்சனல் என்கவுண்டர் இருக்குன்னா நல்லவர். God is God, GOD. GODல இன்னொரு ஓ போட்டோம்னா குட்டு, இன்னொரு எஸ் போட்டோம்னா குட்டுலேருந்து குட்ஸு வந்துடும். கர்த்தர் நல்லவர் தெரிஞ்சிங்கன்னா குட்டான குட்ஸ் இருக்கும். நிறைய மக்களுக்கு தேவன் நல்லவர்னு பர்சனல் என்கவுண்டர் கிடையாது. அறிவு வேற, ரிலேஷன்ஷிப் வேற. இன்னைக்கு உலகம் தீமைன்னா எதுன்னு தெரியலங்க. இது தீமைன்னு உலகத்தை சொன்னால் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நல்லது எதுன்னு தெரியாது. தேவன் நல்லவர். நல்லவரை தெரியாதவரை உங்களுக்கு தீமைன்னா என்னன்னு தெரியாது. தீமைன்னு உங்களுக்கு சொன்னால் கூட புரியாது.
ஒருத்தர் வர்ற மாதிரிலாம் ஆண்டவருக்கு முன்பாக, நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்யணும்? நல்லா வரான், நான் நல்லவன் நீ நல்லவன், அப்படி வராவன். நம்ம 2 பேரும் நல்லவங்க. ஆண்டவர் சொன்னா தேவனை தவிர நல்லவன் ஒருத்தரும் இல்லைன்னாரு. நன்மைன்னா இங்க இருக்கு, அது தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு.